கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மக்களை, யார் நீங்கள் முதல் தடவையாய் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தால் விசேஷமாய் நான் உங்களை கிறிஸ்துவின் பெயரால் ஆஸ்வதிக்கிறேன். இது தற்செயல் அல்ல. ஆண்டவர் தாமே இந்த நிகழ்ச்சியில உங்களை அனுமதித்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலே ஒரு உதவிக்காய் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கீழே உள்ள தொலைபேசி எண்களை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியினுடைய நடுவிலே எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் உங்களுடைய விண்ணப்பத்தை தெரியப்படுத்த அல்லது ஒரு விசுவாசத்தின் ஜபத்தை பெற கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியின் இறுதியில நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்க அதுவரை எங்களோடு இணைய கூடுமானால் செய்யலாம். அல்லது உடனடியாக ஒரு ஜபம் தேவையானால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணிலே எங்களை உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பலாம். மக்களே, இதோ நான் உங்களுக்காய் காண்பிக்க விரும்புகிற ஒரு சிறப்பு அழைப்பு, மேலும் ஒரு மாபெரும் வல்லமையினுடைய சாட்சிகள். இந்த ஞாயிற்றுக்கிழமை மே 19 யாரெல்லாம் காலை 9:30 மணி ஆலயத்தில் நம்மளோட கூட்டத்தில் இணைந்திருந்தார்களோ அவரை கொண்டு வந்த தண்ணீரிலே விடப்பட்ட ஒரு துளி அபிஷேகத்தின் தண்ணீரின் மூலமாய் நடந்த அதிசயங்களை பற்றிய சாட்சி முன்பாக இந்த அழைப்பை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஆலயத்துடைய நுழைவாயிலிருந்து நீங்கள் இந்த சாட்சியை கேட்கும்படி நான் உங்களுக்கு விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி இறுதியிலே ஒரு விசேஷமான ஜெபத்தை செய்ய போகிறோம். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லோரும் மீண்டும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த நேரம் நான் நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடிலே யூனிவர்சல் ஆலயத்தினுடைய நுழைவாயிலே நிறுத்து ஞாயிற்றுக்கிழமை அதி அற்புதமான சாட்சிகளை மக்கள் அனுபவித்தார்கள். மே 19 அதிசயற்றும் ஒரு துளி அவர்கள் கொண்டு வந்த தண்ணீர் பாட்டிலே விடப்பட்ட தீர்க்க முடியாத வியாதி, தீராத நோய்கள், வாங்க முடியாத வழிகள், தூக்கமின்மைகள், கெட்ட கனவுகள், மன அழுத்தம், ஐயம், இப்படி பலவிதமான ஆவிக்குரிய தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஞாயிற்றுக்கிழமை அநேக அடையாளங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை அனுபவித்தார்கள் இந்த அதிசயத்தின் துளியின் மூலமாய். எனவே இந்த நிகழ்ச்சி பார்க்கிறவங்களை நான் விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவீர்கள். இங்கே இந்த இடத்திலே உங்களுக்கான அதிசயம் காத்திருக்கிறது. மக்களே, வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளங்கள் நடைபெறும். எனவே உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவையா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இது உங்களுக்கான இடம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் முற்றிலும் இலவசமாய் ஒரு பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்துங்கள். அதை சேர்த்து ஒரு துளியை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாறுபடுங்கள். உள்ள வரும்போது பாரமா இருந்தது, அதுக்கப்புறம் கைவலி இருந்தது. இந்த தண்ணி குடிச்ச பிற்பாடு வலி இல்லை, ஃப்ரீயா இருந்துச்சு மைண்ட். பாருங்க இந்த இடத்துல இப்போ அந்த பெயின் உங்களுக்கு இல்லை. ஆமென். தேவனுக்கு மகிமை. இயேசு நாமத்தில் வர முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு மூச்சு வரல. எங்க பொண்ணு கூப்பிட்டு ஜம் பண்ண சொன்னான். இந்த பொண்ணு ஜம் பண்ணிச்சு. எனக்கு இப்போ வரும்போது எப்படி வந்தீங்க? ரொம்ப கஷ்டமா வந்தேன். நான் வர முடியல. ஆட்டோல வந்தேன் நான். அப்புறமா இப்போ தண்ணி குடிச்சோம், கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்கு மனசு ஃப்ரீயா இருக்கா? மனசு ஃப்ரீயா இருக்கு. வரும்போதே அழகா மனசு அழுத்தமா இருக்குதா? அர்த்தமா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. எதனாலன்னு தெரியல, எதுனாலன்னு தெரியல. இன்னைக்கு காலையில இருந்து காலையில இப்ப தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா நல்லா இருக்கு. அந்த அழுத்தம் படபடப்புலாம் இல்ல, ஃப்ரீயா இருக்கா? ஆமென். என்ன நடந்தது வரும்போது? வரும்போது ஒரே இடுப்பு வலி, கை வலி, கழுத்து ரொம்ப வலியா இருந்தது. இப்போ அந்த தண்ணி குடித்து நல்லா ஃப்ரீயா, கழுத்தெல்லாம் நல்லா திரும்ப முடியுது. இடுப்பெல்லாம் நல்லா வலியெல்லாம் போயிடுச்சு, நல்லா ஃப்ரீயா. எத்தனை நாள் இருந்தது வலி? நேரத்துல இருந்து இந்த வலி இருந்தது. கை வலியும் இடுப்பு வலியும் இருந்தது. இப்போ அந்த தண்ணி குடிச்சு பிற்பாடு அந்த கழுத்து வலியும் ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீர். ஆமென். நான் கோடம்பக்கத்துல இருந்து வரேன். ஆனா இது வரைக்கும் நான் வந்ததில்லை. இப்ப அந்த பக்கம் போகவும் வருவேன். நான் என் பேர பிள்ளைங்கள சர்ச்சை இருக்குது, இங்க போலாம்னு. நான் வரும்போது எவ்வளவு பாரத்தோடு வந்தேன். மூச்சு கூட உடம்பு இல்லை,
கர்த்தர் நாமத்துக்கு சோதரும். இந்த உள்ள வந்து அபிஷேக தண்ணி குடிச்சு இதனால எனக்கு ஃப்ரீயா இருக்குது உடம்பு. நடும்போது பயங்கரமா வலி இருந்தது, மூச்சு விட முடியாத இருந்தேன். ஒரு வாரமா இருக்குது அது கூட. இன்னைக்கு அந்த தண்ணியை குடிச்ச பிறகு ஃப்ரீயா இருக்கேன். சரியா, இதுதான் ஞாயிற்றுக்கிழமைகளிலே 9:30 மணி காலை கூட்டத்தில் நடைபெறுகிற விஷயம். நீங்கள் யார் இந்த நேரம்? உங்களுடைய சரீரத்திலும் ஒரு பாதிப்போடு அல்லது ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை, நீங்கள் பார்க்க போகிற இந்த அடையாளங்களை போல நீங்கள் பல இடங்களுக்கு சென்று ஏராளமான பணங்களை செலவு செய்வது மாத்திரமல்ல மக்களே, உங்களுடைய உடம்பில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய தாக்கம் இனி செறிப்படுத்தப்படாத ஒரு போராட்டமான நிலவில் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலேயும் செயல்படுகிறது. அதுதான் வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. மனுஷனுடைய வாழ்க்கையிலே அழிவை கொண்டு வர, நிம்மதியை திருட, ஆத்மாவை கொள்ள அசுத்தம் வேலை செய்கிறது. ஆனால் தேவன் ஜீவனை தர பரிபூர்ணப்பட அவருடைய ஒரே குமாரன் ஆண்டவராக இயேசுவை அனுப்பியிருக்கிறார். எனவே அவர் மீது உள்ள விசுவாஸ், அவர் வார்த்தை மீது உள்ள விசுவாஸ் இந்த மக்கள் வாழ்க்கையை மாற்றியது போல உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். எனவே இந்த ஆவிக்குரிய பாதிப்பை நீங்கள் சந்தித்தாலும் சரி, சரீர வியாதியால் பாதிக்கப்பட்டாலும் சரி, தீர்க்க முடியாத நோயினால் விசுவாசத்தினால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அதிசயத்தை பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த 10 அடையாளங்களால் பாதிக்கப்படுகிற நீங்கள் கண்டிப்பாய் விடுதலையாக்கப்பட முடியும். இதனை தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிற சாட்சி அதுக்கு ஒரு மிக சிறந்த ஆதாரமாக தொடர்ந்து இணைந்தீர்கள். நிகழ்ச்சி இறுதியில் உங்களுக்கான ஒரு விசேஷமான ஜெபத்தை செய்ய போகிறோம். உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? இப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில் பேர் ராணி நொரோரே. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு 2019 வந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாடி என்னுடைய மாத விடாயில எனக்கு பிரச்சனையானது இருந்தது. அதாவது ஒரு 3 வருஷமா எனக்கு மாதவிடாய் நிற்காம போன காரணத்தினால நான் எப்பொழுதுமே அனுசரணையா இருந்தேன். நான் ரொம்ப ஒல்லியாக ஆரம்பிச்சிட்டேன். இதனால நான் எப்பொழுதுமே என்னுடைய உடம்புல இருந்த ரத்த அழுத்தம் கீழான நிலையில இருந்தது. இதே மாதிரி சூழ்நிலை தொடர்ந்து இருக்கும்பொழுது என்னை ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து இப்படியாகவே நடந்துட்டு இருந்தது. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. இந்த பிரச்சனையினால நான் அநேக பணம் மருத்துவமனையில செலவழிச்சேன். அதாவது ஏறக்குறைய ஒவ்வொரு மாதமும் நான் 3000 செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. நான் ஒரு 1.5 வருஷமா தொடர்ந்து ஒரே டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய மாதவிடாய் அதிகமா போன ஆரம்பிச்சதுனால அந்த நேரம் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எனக்கு சுயநினைவே இல்லாம போயிடுச்சு. ஒரு 5 நாள் பிற்பாடுதான் எனக்கு நினைவே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன ஆச்சுன்னு. நான் அந்த நேரம் கண்ணு முழிச்சு டாக்டர் கிட்ட கேட்டேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க,
நீ அந்த 4 நாளுக்கு முன்பாகவே மயக்கம் போட்டு விழுந்துட்ட, 4 நாளா நீ எழுந்துக்கவே இல்லை, எதுவுமே சாப்பிடல, 4 நாளுக்கு பிற்பாடு மட்டும்தான் உன்னால எழுந்துக்கவே முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலைக்கு பிற்பாடு தான் எனக்கு தெரிய வந்தது என்னுடைய நிலைமை எவ்வளோ மோசமா இருக்குன்னு. இந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய நண்பர் மூலமாக. நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி வியாதியில இருக்கிறதுனால அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உனக்கு இருக்கு அப்படின்னு. அவங்களும் சொல்லியிருந்தாங்க, நானும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு. எனவே நானும் ஒரு நாள் அவங்க கூட போகலான்னு நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்போது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டமா இருந்தது. யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளாக போன வெள்ளிக்கிழமை கூட்டத்துல நான் நல்ல அனுபவத்தை பெற்றேன். ஏன்னா அந்த இரவு நான் நல்லா தூங்கினேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கமே இரவுல வராம இருந்தது. ஆனா அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு நான் நல்லா தூங்கினேன். ஏன்னா சாதாரணமாவே நான் ஒரு நாள் தூங்கணும் அப்படின்னா விடிய காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு மேலதான் எனக்கு தூக்கமே வரும். ஆனா அந்த நாள் நான் ரொம்ப சீக்கிரமாவே தூங்கிட்டேன். அதுக்கு பிற்பாடு ஒரு 3 மாசத்துக்கு மேல நான் தொடர்ந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போ அங்கிருந்த போதகர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, நான் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்படிக்கு. அந்த ஆலோசனையை நான் ஏத்துக்கிட்டேன். நான் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பிச்சேன். நான் பழைய ராணியா இனிமேலும் இருக்க விரும்பல, நான் என் வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்த விரும்புறேன்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஏன்னா முன்பாக நான் எப்பவுமே கோவமா இருக்க ஒரு நபரா இருப்பேன். ரொம்ப சீக்கிரத்துல எனக்கு கோவம் வந்துடும். என்னுடைய கண்களை பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு வெறுப்பானது வெளியே தெரிஞ்சது. நான் என்னுடைய கணவரோட அவ்வளவா சண்டை போட மாட்டேன். ஆனா அவர் தெரியாம ஏதாவது விஷயம் சொல்லிட்டாரு வாய் தவறு அப்படின்னா எனக்கு அவ்வளவு கோவம் வரும். நான் தொடர்ந்து அந்த விஷயத்த வச்சு சண்டை போடுவேன். இந்த மாதிரி நான் எப்பொழுதுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுனால அவர் அதிகமா வீட்டுல இருக்க மாட்டார், வெளியே இருக்குதான் அவர் தேர்வு செய்வார். அந்த நேரம் தானியேல் உபவாசம் ஆலயத்துல நடந்துட்டு இருந்தது. நான் அதுல பங்கேற்றேன். நான் என்னுடைய தியாகத்தை தேவனுக்கு முன்னாடி அர்ப்பணித்தேன். தானியேல் உபவாசத்துல நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சந்தோஷம், சமாதானத்தை எனக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக முழுமையான சந்தோஷம் இருந்தது. அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. நான் எனக்குள்ளாகவே முழுமையா சந்தோஷமா இருந்ததுனால ஆத்தும அமைதி எனக்கு விருப்பமானது ஏற்பட்டது. இனிமேலும் முன்னாடி இருந்த ராணி இல்ல. முன்னாடி இருந்த ராணிக்கு எப்பவுமே பொறாமையானது இருந்தது, அந்த வெறுப்பானது இருந்தது. ஆனா இன்னைக்கு எனக்குள்ளாகவே முழுமையான வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னுடைய குடும்பத்தார் சந்தோஷமா இருக்காங்க. என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. முன்பாக எப்பவுமே வீட்டுல சண்டை இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்கோம். நான் இனிமேலும் அதிகமா கோவப்படுறது இல்ல. முன்னாடி நான் எப்படி சண்டை போட்டனோ அதே மாதிரி இனிமேலும் நான் சண்டை போடுற நபரா இல்ல. ஏன்னா சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்ததுனால யூனிவர்சல் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ளாக அது ஒரு பரலோகம் போல இருந்தது. ஏன்னா இதெல்லாம் என்னால இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியலையோ அது எல்லாவற்றையுமே நான் யூனிவர்சல் ஆலயத்துல கண்டடைந்தேன். ஆவிக்குரிய பாதிப்பினுடைய தாக்கத்தினுடைய அடையாளங்களை, அதிலிருந்து விடுதலையானப்பட்ட ஒரு சாட்சியை நீங்கள் பார்த்தீர்கள். கண்டிப்பாய் இந்த சாட்சி ஒரு மனுஷனுடைய செயல் அல்ல. வார்த்தை கொடுக்கப்பட்டது, ஆலோசனை வழங்கப்பட்டது. ஆனால் அந்த நபர் அதை ஏற்றுக்கொண்டார். தேவன் எல்லா நேரமும் மனுஷனோடு சேர்ந்து செயல்படுகிறார். எனவே ஆதாம் ஏவாளை படைத்தனால் முதல் அவர் தனியா எதையும் செய்ய விரும்பவில்லை. மனுஷனோடு சேர்ந்து தனக்குள் மனுஷன் பெற்றிருக்கிற விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துவது, தேவன் மனுஷனுக்காய் வழிகாட்டுதலை கொடுக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு சக்தி உண்டு மக்களே. நீங்க ஒருவேளை மன வசதி இல்லாத ஒருத்தர், சரீர பலன் இல்லாத ஒருத்தர், அல்லது சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இல்லை, உங்களுக்கு உதவி செய்ய ஒருவேளை யாரும் இல்லை. ஆனால் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. அந்த சக்தியினுடைய வல்லமை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் உங்க பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். அதுதான் விசுவாசம் என்கிற சக்தி. அது மிக சரியா தேவன் வார்த்தை மீது பயன்படுத்தப்பட்டால் அற்புதங்கள் ஆச்சரியமானது. இதோ இன்னொரு சாட்சி அதுக்கு ஆதாரமாய். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி நொறுக்கப்பட்டிருந்தேன், பாதிப்படைஞ்சிருந்தேன், ரொம்ப கவனச்சிதைவடைந்திருந்தேன். எனக்கு வியாதியானது இருந்தது, மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணம், தூக்கம் வராத பிரச்சனை, தைராய்டு வியாதியானது இருந்தது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது. மேலும் என் குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனையானது இருக்கும். சண்டை சச்சரவு எப்போதுமே எங்கள் வீட்டில் பிரச்சனையானது இருக்கும். எனக்கு ஆவிக்குரிய விதத்துலையும் பிரச்சனையானது இருந்தது. என் வீட்டு மேலே யாரோ நடக்கிற மாதிரி இருக்கும், நான் நிழல்களை பார்க்குற மாதிரி இருக்கும், யாரோ கதவை தட்டுற மாதிரியானது எனக்கு உணர்வெல்லாம் ஏற்படும். இது எனக்கு ரொம்ப அதிகமான பயத்தை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. மேலும் எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது. நான் நிறைய தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். வலி நிவாரணி நான் மருத்துவரிடத்துலேருந்து பெற்றிருக்கேன். அந்த வலி நிவாரணியை சாப்பிட்றது மூலமாக ரத்தம் வாந்தி எடுத்திருக்கேன். நிறைய தடவை நதி பக்கமாக என்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு நான் நதியில் குதிக்கணும்னு சொல்லி போயிருக்கேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், நீ மறிக்காமல் உன் பிள்ளைங்க மட்டும் மறிச்சாங்களா என்ன பண்ணுவ?
அதனால் எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கல, நான் மறிக்கணும்னு நினச்சேன். அதனால நான் தனிமைப்படுத்திப்பேன், என்னை நான் எப்போதும் தனியாகவே வச்சுப்பேன். அதனால் நான் நிறைய தூக்க மாத்திரை சாப்பிடுவேன். நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட்றதன் மூலமாக நான் தூங்க முடியும்னு நினச்சேன். மேலும் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நிறைய குடிக்க ஆரம்பித்தேன். நான் நிறைய செய்வினை எடுக்கிற இடத்துக்கு போயிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒன்று பதில் கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எதுவுமே பதில் கொடுக்கல. இன்டர்நெட்டில் ஏதாவது வெப்சைட்டில் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எதுவுமே உதவி கிடைக்கல. என் வாழ்க்கை அதே மாதிரி தான் அழிக்கப்பட்டதாகவே இருந்தது. அதன் பிற்பாடு என்னுடைய சொந்தக்கார நபர் ஒருத்தர், நீ ஏன் இந்த ஆலயத்துக்கு போய் பார்க்கக்கூடாது, அங்கே இருக்கிற பாஸ்டரை பார்த்து பேசு, உனக்கு நான் ஃபோன் நம்பர் தரேன், நீ அவங்கக்கிட்ட பேசுன்னு சொல்லியிருந்தார். நான் அதன் பிற்பாடு ஆலயத்துக்கு போனேன், பாஸ்டரை பார்த்து பேசினேன். எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக தான் இருந்தது. நான் போயிருந்தேன். அங்கே அப்போ பாஸ்டர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்கள் ஆலயத்திற்கு கூட்டத்துக்கு வாங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதன்படி செய்யுங்க. நான் அந்த மாதிரி தான் கவுன்சிலிங்காக 3 மாதம் தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் நான் அந்த 3 மாதத்தில் மாபெரும் மாற்றங்களை எனக்குள்ளாக பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் கோவப்படும் பொழுது நான் தான் குடிச்சிட்டு சாவியை தூக்கி போடுறது, பொருளை தூக்கி போடுறது, கத்துறது, அடிக்கிறதுன்னு நான் தான் ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை பண்ணுவேன். ஆனால் நான் ஆலயத்தில் கற்றுக்கிட்ட இந்த கவுன்சிலிங் மூலமாக நான் எவ்வளோ மாறி இருக்கேன், எனக்குள்ளே எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு என்னால் உணர முடியுது, பார்க்க முடியுது. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு நான் ரொம்ப பலனாக சந்தோஷமாக இருக்கேன். நான் உண்மையாக இருக்கேன். எனக்குள்ள சமாதானமானது இருக்குது. தேவன் இடத்துலேருந்து வர உள் பலனானது எனக்குள்ளாக இருக்குது. நான் எதையாவது சந்திக்கும் போது நான் பயப்படுறதில்ல. நான் அந்த சவாலை எதிர்த்து போய் அதை சந்திக்கிறேன். தேவனோடு கூட என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ளாக இருக்குது. தேவனோட பீடத்தின் மீது என்னுடைய வாழ்க்கையை கொடுத்த பிற்பாடு என் வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருக்குது. இனிமேலும் நான் பழைய கிரேஸாக இல்லை. எனக்குள்ளாக இருந்த வியாதி, மருந்து, மாத்திரைகள், இந்த வாழ்க்கை எதுவுமே இனி என்கிட்ட இல்லை. இந்த மன அழுத்தம் இனி என்கிட்ட இல்லை. நான் குடிப்பழக்கத்துலேருந்து முற்றிலுமாக விடுதலையாக இருக்கேன். தூக்கம் வராத பிரச்சனையிலேருந்து விடுதலையாக இருக்கேன். இந்த குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலையாக இருக்கேன். எனக்குள்ளாக தேவனுடைய சமாதானமானது இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்குள்ள தேவனுடைய அன்பானது இருக்குது. எனக்குள்ள அமைதியானது இருக்குது. இனிமேலும் அந்த தற்கொலை எண்ணம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது தேவனுடைய பலத்தினால மாத்திரம்தான் நடந்தது. நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்திருக்கிற மக்களை, விடுதலையான பிற்பாடு உங்களுடைய சரீரத்துக்குள் பரிசுத்தாவி வேலை செய்ய முடியும். பரிசுத்தாவியானவர் வேலை செய்யும் போது உங்களால் மன்னிக்க முடியும். உங்களாலே கெட்ட சம்பவங்களை வரக்கூடிய பல நேரம் உங்க வாழ்க்கை முன்னோக்கி செல்ல தடையா இருப்பது என்ன தெரியுமா? கடந்த கால நினைவுகள். நீங்க அதை மனசுக்குள்ள ஆழமாய் வைத்திருந்தால் அந்த கசப்பான அனுபவங்களை, கோபங்களை, திருமண வாழ்க்கையில் கூட நிம்மதி இல்லாத ஒன்றுதான். எனவே இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். இந்த வியாழக்கிழமை மக்கள் இந்த உதவி ஆலயத்திலே பெற்றதை போல நீங்கள் ஜபத்திலே இப்போது பெரும்படி நான் உங்களை வரவேற்கிறேன். ஆனால் தீர்மானம் எடுங்க, ஆண்டவருக்கு அனுமதி கொடுங்க. உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற இந்த பழைய கடந்த கால பாதிப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு புது வாழ்க்கையை துவங்கும்படி இந்த அற்புதமான சாட்சியை தொடர்ந்து நாம் ஜபத்தை செய்ய போகிறோம். எங்களோடு ஒன்றிணைங்க. என்னுடைய வாழ்க்கை முறை ஒரு பாடலாக இருக்கும்னா அது கண்டிப்பா அழுகையினுடைய பாடலா இருக்கும், இல்ல சோகத்தினுடைய பாடலா இருக்கும். என்னுடைய கஷ்டங்கள் துவங்குச்சு. நான் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்பொழுதே அது எல்லாமே எனக்கு ஆரம்பிச்சுது. அந்த இடத்துக்கு பிற்பாடுதான் என்னுடைய சோதனைகள் துவங்க ஆரம்பிச்சுது. அப்பத்துல இருந்தே தேவன் மீது எனக்கு கோபம் ஏற்பட ஆரம்பிச்சுது. ஏன்னா என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் என்னுடைய குடும்பத்தாரோட கோவப்பட்டேன். என்னுடைய அம்மாவோட நான் கோவமா இருப்பேன். இந்த பிரச்சனை எல்லாமே என்னை போதை பழக்கத்திற்கும், கஞ்சா இலைய பயன்படுத்துற பழக்கத்துக்கும், குடிப்பழக்கத்துக்கும் கொண்டு போச்சு. நான் என்னுடைய கிளாஸ்க்கு போகாம அதுக்கு பதில் குடிக்க போயிடுவேன். நான் 13 வயசுல இருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது. நான் என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று குடிச்சிட்டு இருக்கும்பொழுது போலீஸ் அங்க என்ன பிடிச்சிட்டாங்க. இந்த சின்ன வயசுல எனக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என் குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை நான் இப்படியே கொண்டு வந்துட்டே இருந்தேன். நான் வாலிப வயசுல இருக்கும்பொழுது கல்லறையில எடுத்த ஒரு புகைப்படமானது இருக்கு. அதிக நேரமா நான் இருக்க விரும்புற ஒரே இடம் கல்லறை மட்டும்தான்.
எதிர்த்து நிற்கக்கூடிய குணம் எனக்கு இருந்தது. தேவனை காயப்படுத்துற எல்லா விஷயத்தையுமே நான் செய்ய ஆரம்பிச்சேன். அப்பதான் அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்க முடியும். நானும் என்னுடைய நண்பர்களும் கல்லறைக்கு போவோம். அங்க இருக்க சவப்பெட்டிகளை உடைச்சு எடுப்போம். அதுக்குள்ள செய்வன செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து பார்ப்போம். நாங்க அப்படியே தெருவில் நடந்து போவோம். நடந்து போகும்போது எதெல்லாம் பாக்குறோமோ எல்லாத்தையுமே உடைப்போம். ஒரு நாள் நாங்க ஆலயத்துக்குள்ள கூட நுழைந்தோம். ஆலயத்துக்குள்ள பிடத்து மேல நான் ஏறி ஏசோன்னு எழுதப்பட்ட அந்த பேனர் கூட கிழிச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக அவரை பத்தி ரொம்ப கோவமானது இருந்தது. என்னுடைய பள்ளிக்கூடத்திலேயே நான் ரொம்ப மோசமான ஒரு பெண்ணா இருப்பேன். எப்பவுமே என்னுடைய ட்ரெஸ் பிளாக் கலர்ல மட்டும்தான் இருக்கும். எனக்கு முகத்துல முகப்பருவானது இருக்கும். நான் நிறைய மேக்கப் போடுவேன். ஏன்னா என்கிட்ட வரத்துக்கே எல்லாரும் பயப்படணும்னு நினைச்சேன். இப்படி நான் செய்யும் பொழுது எனக்குள்ள பெரிய வல்லமை இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இப்படியே ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாரும் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. அது எனக்கு இன்னும் பலம் அடைச்சு நான் இப்படியே நடந்துக்கணும் அப்படின்னு. நான் எந்த நாள் போதை பழக்கத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சனோ அந்த நாள் துவங்கிதான் என் வாழ்க்கையினுடைய கடைசி நாள் நெருங்க ஆரம்பிச்சது. நான் முதல்ல போதைப் பொருளை பயன்படுத்தும் பொழுது எனக்கு புரிய வந்தது அது ரொம்ப நேரம் எனக்குள்ளாக இருக்காது. இருப்பினும் அது தற்காலிகமானதா இருந்தும் அந்த போதை இறங்கின பிற்பாடு மீண்டுமாக ரொம்ப ஆழமா எனக்குள்ளாக மன அழுத்தம் திரும்ப வந்தது. நான் சுத்தமா சுயநிலவே வரக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து இன்னும் அதிகமான கெமிக்கல் இருக்கிறத வாங்கி பயன்படுத்திட்டே இருப்பேன். என் உண்மையான வாழ்க்கையை விட்டு என்னை வெளியே எடுத்துக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு பிற்பாடு அங்க கார்னிவல் பண்டிகையானது வந்துச்சு. 4 நாள் நான் என் நண்பர்களோடு சேர்ந்து இருந்த. இரவு ஃபுல்லா தூங்காம எதுவுமே செய்யாம 4 நாள் போதையோட. அந்த நேரம் போலீஸ் அங்க வந்தாங்க. என்னை மருத்துவமனையில சேர்த்துட்டாங்க. இந்த நேரம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஹெவி டோஸ் ஆனது எடுத்ததுனால என்னால எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு. எனக்கு ட்ரீட்மெண்ட் செய்தாங்க. என்னை அட்மிட் செய்யும்படி சொன்னாங்க. நான் இப்ப என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். நான் ஏன் சாகல? என் எதிர்காலத்தை பத்தி எனக்கு எதுவுமே இல்லையே. என்னால முன்னோக்கி யோசிக்க கூட முடியல. எனக்கு ஒரு கணவர் இருப்பாரு. எதுவுமே என்னால யோசிக்க முடியல. எனக்கு என்னுடைய பிள்ளைகள் இருப்பாங்கன்னு கூட எனக்கு யோசனையே இல்ல. நான் எப்பவுமே என்னை பார்த்து சொல்லிப்பேன். தேவன் ஒருத்தர் உண்மையாகவே கிடையாது. எனக்குள்ளாகவே ரொம்ப வருஷமா இந்த வலி இருந்தது. ஏன்னா ஒரு குழந்தையா நான் எப்படி அந்த மாதிரி வலிகளை கடந்து போக முடியும்? சந்தோஷமான ஒரு பெண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம எனக்கு போயிடுச்சு. என்னாலேயே நம்ப முடியாத அளவுக்கு அந்த வலி ரொம்ப பெருசா இருந்தது. நான் நிறைய முயற்சி செய்து பார்த்தேன். எனக்குள்ளாகவே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் நானும் நல்லா வாழ்வேன். எனக்குன்னு ஒரு புதிய துவக்கம் இருக்கும். ஆனா அது எதுவுமே செய்யறதுக்கான பலன் எனக்கு இல்ல. அந்த மாதிரி நேரத்துல தான் எனக்கு தெரிய வந்தது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. நான் யோசிச்சது எல்லாமே என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும். ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்கு போனேன். எங்க அம்மா வச்சிருந்த எல்லா மாத்திரையுமே எடுத்தேன். எல்லாத்தையுமே சாப்பிட்டேன். அப்போ நான் ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து தூக்கத்திலே இருந்தேன். எழுந்துக்கவே முடியல. 2வது வாட்டி நான் முயற்சி செய்யும்பொழுது எல்லா மாத்திரையும் எடுத்து போட்டுக்கும்பொழுது என்னுடைய தொண்டையில அடைச்சுக்க ஆரம்பிச்சது. வேற வழியே இல்ல. எல்லாத்தையுமே நான் துப்பியே ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் துப்பிட்டேன். நான் எப்பவுமே என் வாழ்க்கையை முடிக்கிறத பத்தி தான் யோசிப்பேன். ஒரு 5, 6 கடிதம் நான் எழுதி வச்சிருக்கேன். நான் தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி யாராவது படிக்கணும். எல்லாத்தையும் எழுதும்போது நான் மேல ஃபர்ஸ்ட் எழுதுறது இன்னைக்கு நான் ஏன் தற்கொலை செய்யறேனா? இன்னைக்கு நான் ஏன் தற்கொலை செய்யறேனா? நான் கடைசி வரைக்கும் செய்யவே இல்ல. இந்த மாதிரி சூழ்நிலை என்னுடைய பண வாழ்க்கை இன்னும் மோசமா போயிட்டு இருந்தது. எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய சில நண்பர்கள் வார நாட்கள்ல சம்பாதிக்கும்படியாக என்னை அழைத்திருந்தாங்க. அப்ப எனக்குள்ளாக இருந்த அந்த வலி, அந்த கவலைகள், நான் என்ன பார்த்து சொல்லிக்கிட்டேன். என் வாழ்க்கைய வச்சு என்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சேன். ஆனா எதுவுமே எனக்கு நடக்க மாட்டுது. அதுக்கு பிற்பாடு நான் முடிவெடுத்தேன். இந்த வேலையாவது நான் செய்து பார்க்க போறேன். நான் செய்ய போறேன். நான் முடிவெடுத்த பிற்பாடு நான் என்னுடைய நண்பர்களை பார்க்கறதுக்காக பஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்குள்ளாக நிறைய பதட்டம் இருந்தது. அந்த பஸ் ரைட் இழுக்கிறதுக்கு பதிலாக அது ஸ்ட்ரெயிட்டா போயிடுச்சு. அப்ப நான் புரிஞ்சுக்கவே இல்லை நான் தப்பான பஸ்ல ஏறி இருக்கேன்னு. நான் நினைச்சேன் இதுக்கு அடுத்த ஸ்டாப் இறங்கி நம்ம பின்னாடி நடந்து வரணும்னு. ரொம்ப பதட்டமா இருந்தேன். நான் பஸ்ல இருந்து உடனே இறங்கி ரோடு கிராஸ் பண்ணும்போது தான் யூனிவர்சல் ஆலயத்துடைய கதவை நான் தாண்டி போக வேண்டியதா இருந்தது. நான் பாளையத்துக்குள்ளாக நுழைந்த பிற்பாடு அங்க போகும்பொழுது என்னுடைய நண்பர்களை நான் இன்னும் சந்திக்கல. நான் உள்ள போய் அங்க உட்கார்ந்து ஜெபித்து மன்னிப்பு கேட்டேன் என்னுடைய நண்பர்களுக்காக. நான் உடனே வெளியே போய் பஸ்ஸுக்கு முன்னாடி குதிச்சுன்னு நினைச்சேன். அதை நான் அந்த நேரம் எதுவுமே நடக்கல. எனவே நான் ஆலயத்துக்குள்ளாக நுழைந்தேன். நான் லாஸ்ட் ரோல உட்கார்ந்து நான் முழங்கால் படியிட்டேன். அந்த நேரம் தான் தேவனிடத்தில் நான் முதல்ல என் வாழ்க்கையிலே ஒரு பொழுதும் செய்யாத நேர்மையான வார்த்தைகளால் அவரிடத்துல பேசினேன். நான் தொடர்ந்து அவரிடத்துல பேசிட்டே இருக்கும்போது எனக்குள்ளாக இருக்க பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கப்படுவதை நான் உணர்ந்தேன். அதுக்கு பிற்பாடு என் கண்கள் ஏதோ கட்டி வைத்திருந்த மாதிரியும் அதை எடுத்த மாதிரியும் நான் உணர ஆரம்பிச்சேன். நான் உணர்ந்த என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டிருக்கான்றது போல. நான் இப்படி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. பாஸ்டர் வந்தார். மீட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த நேரம் மீட்டிங் ஆரம்பிக்கும்னே எனக்கு தெரியாது. நான் ஏன்னா தவறான பஸ்ல ஏறினேன். தவறான ஸ்டாப்பிங்ல இறங்கினேன். அவர் பேச ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் பேச ஆரம்பிச்சார். விபச்சாரத்துல இருக்கிறது, போதையை பயன்படுத்துறது, ஒரு நபரால் ஏமாற்றப்படுவது எல்லாத்தையுமே அவர் பேசினார். எனக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. என்னுடைய பக்கத்துல நான் சுத்தி பார்த்தேன். எங்கேயாவது மைக்ரோஃபோன் இருக்கா? நான் பேசுறது யாராவது கேட்டுட்டாங்களா அப்படின்னு. ஏன்னா வாழ்க்கையில நான் என்னென்ன சந்திச்சேனோ அது எல்லாத்தையுமே அவர் சரியா சொன்னார். அவர் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது மக்களை பீடத்துக்கு முன்னாடி வரும்படிக்கு அழைத்தார். அவர் இப்படியாரு சொன்னார், நீங்க யாரு கஷ்டப்படுறீங்களோ, நீங்க யாரு அழுதுட்டு இருக்கீங்களோ, நீங்க யாரு இந்த இடத்தை விட்டு வெளியே போன உடனே உங்க வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு
நினைக்கிறீங்களோ நீங்க இப்ப இடத்துக்கு முன்னாடி வாங்க. அந்த நேரம் எனக்குள்ளாக ஒரு சத்தம் கேட்டது. என் மகளே, நீ எப்படியா இருக்கியோ அப்படியே என்கிட்ட வா. நீ எப்படிப்பட்ட துணியை போட்டிருக்கியோ அது எனக்கு முக்கியம் இல்லை. நீ எப்படி இருக்கியோ அப்படியே வா. நான் பீடத்துக்கு போன உடனே அந்த இடத்துல நான் உணர்ந்த என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பழைய வாழ்க்கை கீழே வீழ்த்தப்பட்டது போல. என் வாழ்க்கையிலேயே ஒரு பொழுதும் நான் அனுபவிக்காத சமாதானத்தை என்னால அனுபவிக்க முடிஞ்சது. பாஸ்டர் மீட்டிங் முடிச்சாரு. அவர் தேவனுடைய வார்த்தைகளை பத்தி பேச துவங்கி எல்லாத்தையுமே முடிச்ச பிற்பாடு அந்த நேரமே எனக்குள்ளாக்க வித்தியாசத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். கூட்டம் முடிந்த பிற்பாடு நான் என்னுடைய பேக் எல்லாம் எடுத்து என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய நண்பர்கள் எனக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்ததால என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த வார்த்தை நான் ஆலயத்துல கேட்ட அந்த வார்த்தை எனக்குள்ளாக பலத்தை கொண்டு வர ஆரம்பிச்சது. எனக்கு உணவூட்ட ஆரம்பிச்சது. நான் அதிகமா விரும்பின அந்த வார்த்தையை நான் இன்னும் அதிகமா கேட்கணும், அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். தேவன் யாரா இருக்கார், அவர் எனக்காக என்ன செய்வார், அதிகமா நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். நான் எப்படி இருந்தாலும் என்னை அப்படியே ஏத்துக்கிட்ட அந்த தேவன். நான் இப்போ தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்க தீர்மானம் எடுத்தனும். எல்லா கெட்ட பழக்கத்தையும் நான் கைவிட்டேன். தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான தீர்மானத்தை நான் எடுத்தேன். இனிமேலும் இது எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணு. தேவனோட என்னுடைய வாழ்க்கையை மாசுபடுத்துற எல்லா காரியங்கள் இனிமேலும் இதுக்கு எனக்கு எந்த உறவுமே இல்லைன்னு நான் முடிச்சேன். அந்த நாள் தான் தேவனை நோக்கி நான் கேட்டேன், தேவனை என்ன கொலை செய்யுங்க, இந்த ஒரு சின்ன குழந்தையா மாத்துங்க. ஒரு சின்ன குழந்தையா நான் பிறப்பதை உணர ஆரம்பிச்சேன். சிறப்பு நிகழ்ச்சி முடிந்த உடனே தானியேல் உபவாசமானது துவங்குச்சு. நான் என்னுடைய வீட்டுல தேவனுடைய ஆவியை தேடினேன். தேவனோட நினைச்சுக்க ஆரம்பிச்சேன். அந்த நேரம் நான் என்னை ரொம்ப சிறுமையா உணர ஆரம்பிச்சேன். நான் தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே, நான் எதுவுமே இல்லை, நான் ரொம்ப சிறியவளா இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சு என்னுடைய அளவை நான் பார்க்கும் பொழுது அதே போல தேவனோட இருக்கும்பொழுது ஒரு ராட்சதியை போல நான் மாறினதை என்னால பார்க்க முடியுது. அந்த நேரம் எனக்குள்ளாக எந்த உணர்ச்சியும் இல்லை. எனக்குள்ளாக உணர்ந்த அந்த உறுதிதான் இருந்தது. நான் உணர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இறங்குவது. நான் அந்த நேரம் அழுத. ஏன்னா நான் அவரை குறித்து புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன். அவரை சந்தோஷத்தினால பாடிட்டு இருந்தேன். நான் அழுதுட்டே அவரை பத்தி புகழ்ந்து பேசுறது பரிசுத்தாவினுடைய அடையாளம் கண்டிப்பா கிடையாது. ஆனா எனக்குள்ளாக இருந்த அந்த உறுதிதான். அங்கிருந்து வெளியே வரும்போது நான் சொன்னேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, எல்லாரையும் தாண்டிட்டேன். நான் அதுக்கு பிற்பாடு ஆலயத்துக்கு போனேன். பாஸ்டர்ட்ட சொன்னேன், ஊழியம் பணி செய்யறவங்க எல்லாத்தையும் சொன்னேன். இப்ப ஊழியம் செய்யறவங்க எங்க இருக்காங்கன்னு நான் கேட்டேன். ஏன்னா நானும் அவங்களோட சேர்ந்து அந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சேன். எனக்குள்ளாக ஒரு அக்னியா இருந்தது. எனக்குள்ளாக இப்படி இருக்கும்னு நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. அந்த நேரம் எனக்கு தெரிய வந்தது, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ள ஆரம்பிச்சா. என்னுடைய பண வாழ்க்கை சிறந்ததா மாற ஆரம்பிச்சது. நான் எப்படியாக விரும்புறேனோ அதே போல எனக்கு ஒரு கணவர் கிடைத்தார். அவர்தான் என்னுடைய இளவரசனா இருக்கார். என்ன ஒரு இளவரசியை போல அவர் நடத்துறார். என்னுடைய குழந்தைகள் ஆசீர்வாதமா இருக்காங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே விஷயத்துல வேலை செய்யறோம். தேவன் எங்களுக்கான வழிகாட்டுதலை கொடுத்தார். ஒரு மியூசிக் ஸ்கூல் நாங்க ஆரம்பிக்கும்படியாக. நாங்க முதலாவது ஒண்ணு வீட்லயே ஆரம்பிச்சோம். அங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக. பிற்பாடு நாங்க வேற இடத்துல ஆரம்பிச்சோம். நிறைய கம்பெனி நாங்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சோம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உறுதியானதை கொடுத்தாரு. நான் பிரச்சனைகளை கடந்து போவேன். இருந்தாலும் அவரோட சேர்ந்து நான் ஜெயித்து வருவேன். பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருந்தது. ஆனா இப்போ நான் வாழ்க்கிற வாழ்க்கை பரிசுத்த ஆவியோடு வாழ்வது. இதுல எது சிறந்தது நீங்களே தேர்ந்தெடுங்க. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி வழியா இந்த ஜெபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, சென்னையிலே, தமிழ்நாட்டிலே, இந்தியாவின் எந்த மாநிலத்திலிருந்து அல்லது வேறு ஒரு நாட்டில் இருந்து இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர், அவர்களுக்குள் இருக்கிற இந்த விசுவாசத்தின் சக்தியினால் அவர்கள் பலன் பெற்றுக் கொள்வார்கள். இந்த நேரத்தில் கேட்ட சாட்சியை செய்த அதே தேவனுடைய வல்லமை இந்த நிகழ்ச்சி வழியாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் தொடுபடி நான் இருக்கிறேன். இந்த தண்ணீரை அபிஷேகிக்கும் தேவன் எல்லா மன சஞ்சலங்கள், மன அழுத்தங்கள், பாரங்களை நீக்கும், பணிகளை நீக்கும். சமாதானமின்மையினாலும் இவர் பாதிக்கப்பட்டிருந்தால், தூக்கமின்மையினால் பாதிக்கப்பட்டிருந்தால், தண்ணீரை பருகுதல் மூலமாய் ஒரு விடுதலை வருவார். நான் இவருடைய குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். இந்த இரவு ஒரு நிம்மதியான இரவார், சமாதானமான இரவார்.
இந்த ஜபத்தின் வழியாய் வல்லமை அறிக்கை செய்கிறேன். இந்த ஜபத்தை நீர் கேட்பதற்காய் பதிலளிப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் பெயரால். ஆமென். ஒரு அற்புதம் உங்களுக்கு நடந்திருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். எங்களுக்கு வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புங்கள், அல்லது தொலைபேசியில தொடர்பு கொள்ளுங்கள். நாளை விசேஷமாய் மீண்டும் சாட்சிகளோடு எங்களுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்போம். மறக்க வேண்டாம், நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலம் தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாரார். செல்வார்.